எல்லாருக்கும் வணக்கம். இந்த சேனலில் இந்த பதிவிலிருந்து ஆன்மீகத்தோட சில மறைக்கப்பட்ட பக்கங்கள், சில அமானுஷ்யங்கள், சில ரகசியங்கள் மேலோட்டமாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏன்னா இதோட அடிநாதம், அந்த வேர், இதை மொத்தமாக வெளிக்கொண்டு வந்தால் இதை நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ண முடியும். அதனால தான் சித்தர்களும் மகான்களும் இதை மறைபொருளாக வச்சிருக்கிறாங்க. இதை ஒரு சில பேர் ஒரு சிறு துளிகளை அந்த ரகசியங்களை வெளியிட்டாங்க. அதனால் சில பிரச்சனைகள் சமூகத்துக்கும் வந்தது, மக்களுக்கும் வந்தது, அதை வெளியிட்டவங்களுக்கும் வந்தது. அதனால தான் இதை பிரம்ம ரகசியங்கள்னு சொல்லுவாங்க. ஸோ நான் அதோட டீப்பை போய் ரீச் பண்ண போகிறதில்ல. சில சூட்சுமங்கள் மட்டும் நம்ம ஆன்மீகத்துலேயும் இந்த உலக வாழ்க்கையிலையும் நம்மளை ஒரு லெவல் எப்படி என்ஹான்ஸ் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி சில விஷயங்களோட ஒரு அவுட்டர் லேயரை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதுக்கப்புறம் வர பதிவுகளில் இந்த மாதிரி தொடர்ந்து வரும். இது வரைக்கும் நீங்கள் பார்த்த எந்த சேனல்லையும் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அது 100% உறுதி. ஸோ இந்த சேனலில் இதுக்கு முன்னாடி நான் போட்ட பதிவுகள் எல்லாத்தையும் ப்ரைவேட்டாக மாற்றிட்டேன். ஸோ இதுதான் இனிமேல் இந்த சேனல் வரப்போகிறது. இந்த குரல் தான் உங்களை ரீச் ஆகும். இப்போ நீங்கள் விஷுவலாக பார்க்குற அந்த ஒரு விஷயமும் ஒரு காரணத்தோடு தான் உபயோகப்படுத்தியிருக்கிறேன். இதை நீங்கள் பார்த்துட்டே கேட்டாலும் சரி, இல்லை ஆடியோவை மட்டும் கேட்டாலும் சரி, இது சில பேருக்கு மட்டும்தான் புரியும். அந்த வேவ்லென்த், அந்த ஃப்ரீக்குவென்சி, அந்த லெவல் ஐக்யூவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது புரியும். மற்றவர்களுக்கு இது ஏதோ கட்டுக்கதை மாதிரி தெரியும், இல்லை இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியப்படாதுன்னு ஒரு எண்ணம் வரும். பட் நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் சாத்தியமான ஒரு விஷயம். இதை சாத்தியப்படுத்தியவர்கள் இருந்தார்கள், இருக்கிறார்கள். அதே போல் அந்த விஷுவல் நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா, அதுவும் சாதாரணமாக நான் சூஸ் பண்ணி போட்டதில்லை. அதில் சில விஷயங்கள் இருக்குது. ஸோ என்னோடய முதல் பதிவில் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். எல்லோரும் இந்த கர்மாவை பற்றி பேசுகிறாங்க. ஒரு விதத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கர்மாலாம் உண்மை, இன்னொரு விதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்மாலாம் பொய். இதுக்கு ஒரு பார்டர் லைன் இருக்குது, இந்த எல்லை கோடு மாதிரி ஒன்று இருக்குது. அந்த எல்லை கோட்டுக்கு அந்த பக்கம் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்மா எப்படி வேலை செய்யுது என்னன்றது அதுக்கான ஒரு லாஜிக் இருக்கும். ஆனால் அந்த ஒரு பவுண்டரிக்கு இந்த பக்கம் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு இல்யூஷன், அப்படி தான் சொல்ல முடியும். இப்போ அந்த பக்கம் இருக்கிறவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நான் சொல்கிறேன். அதாவது கர்மா உண்மை, அது நிஜம். அந்த ஒரு நிறைய சொல்லுவாங்க, கர்மா இஸ் பேக். ஸோ அந்த லாஜிக்லாம் எப்படி நடக்குது, அது கூடவே ஆக்டிவ் கர்மா, பேசிவ் கர்மான்னு ஒன்று இருக்குது. இது ரொம்ப புதுசான ஒரு டேர்மாக இருக்கும். நம்ம செய்கிற செயல்கள் தான் நம்ம கர்மான்னு சொல்கிறோம். இந்த கர்மாக்களில் ஆக்டிவ்னு ஒன்று இருக்குது, பேசிவ்னு ஒன்று இருக்குது. அதாவது நீங்கள் செய்கிற செயல் கர்மாவாக வரும். ஆனால் அந்த கர்மாவை செய்யறதுக்கு நீங்கள் செயல்கள் செய்ய வேண்டியிருக்கும். அதுதான் பேசிவ். ஆக்டிவ் கர்மா மட்டும்தான் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் ரெக்கார்ட் ஆகும். பேசிவ் கர்மா உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் ரெக்கார்ட் ஆகாது.
இதுவே மிகப்பெரிய ஒரு விஷயம். இதை யோசிக்கவே சில பேரால் முடியாது. ஆனால் இதை நான் ப்ராக்டிக்கலாக உணர்ந்திருக்கிறேன். ஸோ இதை நம்ம அடுத்து வர பதிவுகளில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். நன்றி. திருவருள் திருவருள் திருவருள்.